ஓம் சாந்தி. 24/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்று பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சுகம் கொடுக்கக்கூடிய பாபாவை மிக மிக அன்போடு நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யாமல் அன்பு ஏற்பட முடியாது. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு தினம் நினைவின் பயிற்சி செய்வதற்கு ஏன் செய்கை காட்டுகின்றார்? பதில்: ஏனென்றால் நினைவால்தான் ஆத்மா பாவனம் ஆகிறது. நினைவினால்தான் ஆத்மா முழு ஆஸ்தியை அடைய முடியும். ஆத்மாவின் அனைத்து பந்தனங்களும் நீங்கிவிடும். விகர்மங்களிலிருந்து முக்தி அடைந்து விடுவீர்கள். தண்டனையிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். எந்த அளவிற்கு பாபாவை நினைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியும் இருக்கும். லட்சியம் மிக சமீபத்தில் அனுபவமாகும். ஒருபொழுதும் களைத்து போக மாட்டீர்கள். எல்லையற்ற சுகத்தை அடைவீர்கள். எனவே நினைவின் பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். இவ்வளோ லாபம் இருக்குது பாபாவை நினைவு செய்கிறதுனால, அதனால் அவசியம் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை. பாடல்: குழந்தை பருவத்தை மறந்துவிடக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாட்டின் வரியின் பொருளை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் இப்பொழுது உயிருடனே எல்லையற்ற பாபாவின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். முழு கல்பத்திலும் எல்லைக்கு உட்பட்ட தந்தையின் குழந்தைகளாக இருந்தீர்கள். சத்தியுகத்தில் கூட எல்லைக்கு உட்பட்ட தந்தைக்கு குழந்தையாக இருந்தீர்கள். சரீரப்பாவுக்கு நம்ம குழந்தைகளாக இருந்தோம். இப்பொழுது பிராமண குழந்தைகள் எல்லையற்ற தந்தைக்கு குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். எல்லையற்ற தந்தையிடம் இருந்துதான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபாவை விட்டுவிட்டால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்காது. இந்த பழைய உலகம் அழிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இப்பொழுது சீக்கிரமாக பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபாவை சதா நினைத்து கொண்டு இருந்தால் மிகவும் புன்சிரிப்புடன் இருப்பீர்கள். தேக அபிமானத்தில் வரும்பொழுது அந்த மகிழ்ச்சி மறைந்து போகிறது. ஆத்ம அபிமானி ஆகின்றீர்கள் என்றால் பாபாவை நினைக்கின்றீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால் பாபாவை மறந்து துக்கத்தில் வருகிறீர்கள். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தை அடைவீர்கள். இங்கு நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்காக வந்துள்ளீர்கள். ராஜா, ராணி மற்றும் பிரஜைகளுடைய வேலைக்காரர்கள் என்றால் மிகுந்த வித்தியாசம் உள்ளதல்லவா? இங்கே உங்களுடைய குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணராக ஆகிறதுக்கு. மற்றபடி அங்கே பதவி வித்தியாசம் என்பது இருக்கும். இப்பொழுது செய்யும் முயற்சியானது கல்பமாக நிரந்தரம் ஆகிவிடுகிறது. நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்து உள்ளோம் என்று கடைசியில் அனைவருக்கும் காட்சியும் கிடைக்கும். இப்பொழுது பாபாவினுடையவராக ஆகிவிட்டோம் என்றால் குழந்தைகள், நீங்கள் பாபாவினுடைய வழிப்படி நடக்க வேண்டும். அயல் நாட்டில் இருந்து கொண்டு இருந்தாலும் பாபாவை நினைக்க வேண்டும். வெளிநாட்டில் இருந்தால் கூட எங்கே இருந்தா என்ன? உங்களுக்கு ஸ்ரீமதம் கிடைத்துள்ளது. ஆத்மாவை பாபாவின் நினைவை தவிர தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக்க முடியாது. இதை தவிர வேறு வழியே கிடையாது. நினைவு நினைவு நினைவு. இந்த வாணி முழுவதுமே இன்னைக்கு பாபா நினைவின் மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்திருக்கிறாங்க. பாபா, நாங்கள் உங்களிடம் இருந்து முழு ஆஸ்தியை அடைந்தே தீர்வோம் என்று குழந்தைகளும் கூறுகின்றீர்கள். மம்மா பாபா ராஜராஜேஸ்வரி ஆகின்றார்கள். அதுபோல நாமும் கூட
ஆக வேண்டும். பரீட்சை என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். உங்களுக்கு மிகவும் குறைவாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதற்குத்தான் சகஜ ராஜயோக பலம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு குடும்பத்தில் கூட மூத்த குழந்தைகளுக்கு நிறைய உழைப்பு இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்கள பார்த்து கற்றுக்கிடுறாங்க, மூத்தவர்களை பார்த்து கற்றுக்கிடுவாங்க. அதுபோல் பாபா சொல்கிறாங்க, மம்மா பாபா நிறைய முயற்சி செய்திருக்கிறாங்க, அவங்கள போல தான் நீங்களும் முயற்சி செய்யணும். ஆனால் இப்போ உங்களுக்கு முயற்சி என்பது எல்லாமே சுலபமாக ஆயிடுச்சு. பாபாவை நினைவு செய்தால் போதும். இதுக்கு சகஜமான ராஜயோக பலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்பொழுது நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை விடுகின்றார்கள். அவர்கள் அப்படி செய்துவிட்டால் நாங்கள் ஒரேடியாக உயிரை அனுப்பிவிடுவோம் என்கிறார்கள். சாகடிச்சிருவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை சொல்கிறாரு பாபா. அவ்வாறு உலகத்திலிருந்தே மேலே அனுப்ப தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயாரித்த அணுகுண்டுகளை எல்லாம் சும்மா வைத்து கொண்டு இருக்க மாட்டார்கள், அதிகமாக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். விநாசத்திற்காக எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னுங்கிறத பாபா சொல்றாங்க. இப்பொழுது பாபா நமக்கு கட்டளை இடுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், இல்லை என்றால் பின்னால் மிகவும் அழ வேண்டி இருக்கும். பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் கோபத்தில் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இங்கே கோபப்பட்டு போவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. சிறிது நாட்கள் கழித்து உங்களுக்கு நிறைய காட்சி கிடைக்கும். என்னென்ன எப்படியெல்லாம் நாம் ஆகப் போகின்றோம் என்பது தெரிந்துவிடும். பாபாவினுடைய கடமை நம்மை முயற்சி செய்ய வைப்பது. அதுதான் பாபா சொல்கிறாங்க, நம்ம முயற்சி செய்யணும், அவ்வளோதான். அதை செய்ய வைக்கிறது பாபாவினுடைய கடமை. சதோ பிரதானம் ஆவதற்காக பாபா வழியை கூறிவிட்டார். இன்னும் நீங்கள் சென்டருக்கு வந்தால் புதிய புதிய விஷயங்களை கேட்கலாம். சில நேரங்களில் ஏதாவது காரணத்தால் வர முடியவில்லை, மழை பொழிகின்றது, தடை உத்தரவு போட்டுவிட்டார்கள் என்றால் பரவாயில்லை. எவரும் வெளியிலேயே வர முடியவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? கொரோனா சமயத்தில் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பரவாயில்லை என்று பாபா கூறுகின்றார். எங்கிருந்தாலும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நடக்கும் போதும் வரும்போதும் போகும்போதும் என்னை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். பாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் பாவ கர்மங்கள் அழியும். மேலும் தேவதையாக ஆகலாம் என்று மற்றவர்களுக்கும் கூறுங்கள். இந்த 2 வார்த்தை தான். குழந்தை பருவத்தை மறந்துவிடக்கூடாது என்று பாபா கூறுகின்றார். பாபாவை மறந்தால் இன்று சிரிக்கலாம், நாளை அழ வேண்டி வரும். பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். சொர்க்கத்திற்கு போவதற்கு யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ அவர்கள் அவசியம் போவார்கள் என்று நிறைய பேர் கூறுகின்றார்கள். அதை முயற்சி என்று கூற முடியாது. எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சி செய்தாதான் அதை அடைய முடியும். சொர்க்கத்திற்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் போக முடியாதுன்றார் பாபா. அதற்கு நிறைய முயற்சி செய்யணும். உயர்ந்த பதவி அடைவதற்காக மனிதர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இப்பொழுது பாபாவிடமிருந்து உயர்ந்த பதவி கிடைக்கின்றது என்றால் நாம் ஏன் தவறு செய்ய வேண்டும்? பள்ளியில் யாராவது படிக்கவில்லை என்றால் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள், சுமை தூக்க வேண்டி வரும் என்று கூறுவார்கள். அதுபோல் இங்கேயும் பாபாவை முழுமையாக நினைக்கவில்லை என்றால் பிரஜைகளுக்கு கூட வேலைக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். எல்லா விஷயத்தையும் பாபா இங்கே புரிய வச்சிடுறாங்க. யார் ராஜா ஆவாங்க, என்ன செஞ்சோம்னா ராஜா ஆகும், என்ன முயற்சி இங்கே தேவை, எல்லா விஷயத்தையும் பாபா நமக்கு புரிய வச்சிடறாரு. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகள் யோக பலத்தில் இன்னும் திறமை ஆகவில்லை. ஆனால் போர் ஏற்பட்டு விட்டது என்றால் அப்படி ஆகிவிடக்கூடாது. ஆனால் நாடகப்படி அவ்வாறு ஆகாது. ஆகையால் குழந்தைகள் முழு ஆஸ்தி அடையவில்லை. எனவே போர் ஆரம்பித்தாலும் நின்று போய்விடும். ஏனென்றால் இப்பொழுது இன்னும் ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகவில்லை. சற்று நேரமாக வேண்டும்.
அல்லவா? முயற்சி செய்வித்து கொண்டே இருக்கின்றார் தந்தை. பாபா அப்போ சொன்னாங்க, அதாவது யோக பலத்தில் இன்னும் நீங்கள் திறமை ஆகலை, இப்போ ஏதாவது ஒன்று நாடகப்படி ஆகணும் அப்படி இருந்தாலும் தள்ளி தான் போகுன்றார் பாபா. ஏன்னா இன்னும் ராஜ்யங்கிறது ஸ்தாபனை ஆகலை. ஆனால் பாபா அதுக்காக பரவாயில்லைன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் முயற்சி செய்கிறத செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தராரு. உங்களிடம் கேட்பார்கள் உங்களுடைய நோக்கம் என்ன என்று. நீங்கள் கூறுங்கள், அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர் இங்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவ கர்மங்கள் அனைத்தும் விநாசமாகும் என்று. மேலும் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடலாம். இதெல்லாமே நம்ம மற்றவங்களுக்கு செய்தி சொல்லணும் அப்படின்றாரு. முதலில் நாம் நினைத்தால்தான் பிறகு மற்றவர்களுக்கும் நினைவை ஊட்ட முடியும். மற்றவர்களுக்கு ஆர்வத்தோடு சொல்ல வேண்டும், இல்லை என்றால் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை எழாது. எங்கிருந்தாலும் எவ்வளவு முடிகின்றதோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்யுங்கள். உணவு இருப்பிடம் சம்பந்தமான சிறிது கஷ்டம் இருக்கலாம், வீட்டில் தானே இருக்க வேண்டும். எனவே வீட்டில் இருந்து கொண்டே பாபாவை நினைவு செய்யுங்கள். யாரை சந்தித்தாலும் மரணம் எதிரில் உள்ளது என்கிற ஞானத்தை கொடுங்கள். பாபா தான் அனைவரையும் விட உத்தமமான புருஷர்களாக நம்மை ஆக்குகின்றார். வயோதிக தாய்மார்கள் கூட சேவை செய்ய முடியும். இதுதான் முக்கியமான விஷயம். கல்யாணம் காட்சிகள் எங்கு வேண்டுமானாலும் சென்றாலும் அவர்களுடைய காதுகளிலும் இந்த விஷயத்தை கூறுங்கள். கீதையின் பகவான் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இந்த விஷயத்தை அனைவரும் விரும்புவார்கள். அதிகம் பேசுவதற்கு அங்கு தேவையே இல்லை. பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த செய்தியை மட்டும் கூறினால் போதும். நிறைய சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள், இறைவனுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு வந்துட்டா போதுன்றார் பாபா. பாபாவை மறப்பதால் தான் கஷ்டங்கள் வருகின்றன. பாபா மிகவும் எளிதாக எடுத்து நமக்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் என்கிறார். மற்றவர்களும் இவர்கள் பாதை முற்றிலும் சரியானதுதான் என்று புரிந்து கொள்கிறார்கள். இந்த பாதையை யாராலும் செல்ல முடியாது, வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நேரம் வரும், பாபாவை நினைத்து கொண்டே உடலை விட்டு விடுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு காலமும் வருன்றார் பாபா. வீட்டிலிருந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலை. பாபாவுடைய நினைவு, அவருடைய பாதை நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால் நினைவு செய்தால் போதும். நான் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்குகின்றேன், ஆகையால் என்னை அன்போடு நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பில் ஒருபொழுதும் களைப்படையக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. யுத்தத்திற்கு முன்னால் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைய வேண்டும். ஸ்ரீமதப்படி பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். வரதானம், எண்ணம், உள் உணர்வு மற்றும் நினைவு இவற்றில் வீணானதை முடிக்கக்கூடிய உண்மையான சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். தங்களுடைய எண்ணம், உள் உணர்வு மற்றும் நினைவை சோதனை செய்யுங்கள். சிறிது தவறு செய்துவிட்டால் கூட மன்னிப்பு கேட்டுவிட்டேன், பச்சாதாபம் அடைந்தேன், நடந்து முடிந்துவிட்டது என்றெல்லாம் கூறுவதில்லை தானே? இப்படி நமக்குள்ளே செக் பண்ணிக்கணும். செய்துட்டு மன்னிச்சிருங்க,
அது மாதிரியான ஏன் செய்த அப்படிங்கிற ஒரு பச்சாதாபம், அது நடந்துருச்சு சின்னது தானே அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. அப்படி நான் சொல்லலையான்னு சோதனை பண்ணணுன்றாரு. எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் பாவ வீணான கருமம் செய்துவிட்டால் அதனுடைய அடையாளம் அழியாது, பதிவேடும் சுத்தமாக இருக்காது. செய்தது தானே. இம்மாதிரியான வழிமுறைகளை தனதாக்கி கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வழியை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்கன்றார் பாபா. ஆனால் நான் சம்பூர்ண தூய்மையானவன் என்ற நினைவு இருக்கட்டும். தூய்மையற்ற தன்மை எண்ணம், உள் உணர்வு மற்றும் நினைவில் கூட தொட முடியாது. இதற்காக ஒவ்வொரு அடியிலையும் கவனமாக இருங்கள். எண்ணத்தில் வரக்கூடாது, கனவுலே வரக்கூடாது. நம்ம உள் உணர்வு, எண்ணம், நினைவு, அந்த அப்பவித்திரமான தன்மையை நம்ம தொடக்கூடாது. அந்த மாதிரி கவனம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு அடியிலையும் அப்படின்றாரு பாபா. ஸ்லோகன்: தந்தையின் துணையை பயன்படுத்தும் போது ஒருபொழுதும் மனம் உடைந்து போக மாட்டீர்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை: தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக ஆகுங்கள். தூய்மையின் இரகசியத்தை நடைமுறையில் கொண்டு வருவதென்றால் சங்கல்ப ரூபத்தில் கூட 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைவதாகும். வீணான எண்ணம் கோபத்தை உற்பத்தி செய்கிறது. காம விகாரத்தினால் மற்றவர்கள் மேல் வீணான பார்வை செல்கிறது என்றால் அந்த நேரத்தில் தூய்மை என்று ஏற்றுக்கொள்ள இயலாது. பார்வையும் போகக்கூடாது, எண்ணத்திலும் வரக்கூடாது. இது எல்லாமே அசுத்த தன்மை தான். அதை தூய்மைன்னு சொல்ல முடியாதுன்றார் பாபா. ஆகையால் இந்த வீணான சங்கல்பத்தை பாபாவின் அன்பிற்குள் சமர்ப்பணம் செய்துவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. எப்போதோ தொலைந்த என்னை எப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. இறைவா, உன்னோடே வரவா. நிஜமாக உன்னில் நான் சாய்ந்து கொள்வேன். நினைவோடுதானே பரந்தாமம் செல்வேன். எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. இறைவா, உன்னோடே வரவா. அன்போடு என்னை நீ தேடும் பொழுதில் தவறாமல் இருப்பேனே. அதிகாலை நினைவில், அதிகாலை நினைவில் என் அன்பு நீயே, தலைகோதும் தந்தையே, என்றைக்குமான ஆதாரம் நீயே. என் அன்பு நீயே, தலைகோதும் தந்தையே, என்றைக்குமான ஆதாரம் நீயே. எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே
எண்ணங்கள் எண்ணிக்கையில்லை, புரியாத புதிராகும் மன்னிப்பின் எல்லை. புகை மூடும் எண்ணங்கள் எண்ணிக்கையில்லை, புரியாத புதிராகும் மன்னிப்பின் எல்லை. சிவனோடு நினைவோடு நீ செல்லும் வழியில் சிறுமுள்ளும் மலராகும் நம்பிக்கை ஒளியில். சிவனோடு நினைவோடு நீ செல்லும் வழியில் சிறுமுள்ளும் மலராகும் நம்பிக்கை ஒளியில். எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. நிஜமாக உன்னில் நான் சாய்ந்து கொள்வேன், நினைவோடு தானே பரந்தாமம் செல்வேன். நினைவோடு தானே பரந்தாமம் செல்வேன்.